வணக்கம். சிங்கப்பூர் தமிழ் இளைஞர் மன்றம். இந்த பேரை கேட்டா இது ஏதோ ஒரு சாதாரண கிளப் மாதிரி தான் தோணும் இல்லையா? ஆனா உண்மையிலே இதுக்கு பின்னாடி ஒரு 60 வருஷ வரலாறு இருக்கு. நம்ப முடியாத அளவுக்கு ஏற்ற இறக்கங்கள், பெரிய போராட்டங்கள், கடைசியில ஒரு சமூகத்தோட எதிர்காலத்தையே மாத்தி எழுதின ஒரு கதை. வாங்க அந்த பயணத்தை நாமளும் சேர்ந்து பார்க்கலாம். இந்த முழு கதையும் நாம ஒரு 5 முக்கியமான பாகமா பிரிச்சு பார்க்க போறோம். சேவைங்கிற எண்ணத்தோட எப்படி ஆரம்பிச்சாங்க, எப்படி உச்சத்துக்கு போனாங்க, அப்புறம் எப்படி ஒரு பெரிய சரிவை சந்திச்சாங்க, அதிலிருந்து மீண்டு வந்து இன்னைக்கு ஒரு நூற்றாண்டு கனவோட எப்படி நிக்கிறாங்கன்னு நம்ம வரிசையா பார்ப்போம். சரி, நாம இப்ப 1957க்கு போலாம். சிங்கப்பூர் ஒரு நாடா மெதுவா உருவாகிட்டு இருந்த நேரம். அந்த சமயத்துல தான் சமூகத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட இந்த மன்றம் உருவாச்சு. இப்போ நீங்க பாக்குற இந்த பழைய அழைப்பிதழ் இது வெறும் ஒரு பேப்பர் இல்ல, ஒரு சரித்திரத்தோட முதல் பக்கம். ஏப்ரல் 20, 1958 அன்னைக்கு தான் சிங்கப்பூர் தமிழ் சமுதாயத்துல ஒரு புது அத்தியாயம் அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சது. ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்தே அவங்களோட குறிக்கோள் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இது வசதியானவங்களுக்கோ இல்ல பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கோ இல்ல, யாருக்கு உண்மையிலே உதவி தேவையோ அந்த அடித்தட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது. பிறருக்கு உதவ எங்களுக்கு உதவியதே சிறுவர்களுக்கான தேநீர் விருந்து. பாருங்க எவ்வளோ ஆழமான வரி. அதாவது மத்தவங்களுக்கு உதவுறது தான் அவங்களுக்கு பெரிய கொண்டாட்டம். அவங்களோட சேவை மனப்பான்மை எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சிக்க இந்த ஒரு வரி போதுமே. அடுத்ததா, இந்த மன்றத்தோட பயணம் எப்பவும் ஒரே மாதிரி இல்ல. அதுல எவ்வளோ பெரிய ஏற்றங்கள், எவ்வளோ பெரிய சரிவுகள் இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஒரு படமே போதும் இந்த மன்றத்தோட 60 வருஷ கதையை சுருக்கமா சொல்லிடலாம். பாருங்க, ஆரம்பத்துல பண்பாட்டு அடித்தளத்தோட ஆரம்பிச்சு ஒரு பொற்காலத்தை அடைஞ்சு அப்புறம் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சு கடைசியா 2017ல இருந்து ஒரு புது உத்வேகத்தோட திரும்பவும் மேலே எழுந்திருக்கு. இந்த ஏற்ற இறக்கம் தான் இந்த கதையோட சுவாரஸ்யமே. குறிப்பா சொல்லணும்னா 1987ல இருந்து 2000 வரைக்கும் அதுதான் மன்றத்தோட பொற்காலம். அந்த புதிய சமுதாயம்ங்கிற காலத்துல அமைப்புல எல்லாமே அவ்வளோ கச்சிதமா நடந்துச்சு. ஒரு நல்லா இயங்குற மிஷின் மாதிரி. கொள்கைகள், திட்டங்கள், செயல்பாடுகள்னு எல்லாம் அவ்வளோ தெளிவு. அதோட விளைவுதான் 25 தமிழ் புத்தகங்களை வெளியிட்டது மாதிரியான பெரிய பெரிய சாதனைகள். ஆனா அந்த உச்சத்துக்கு அப்புறம் வந்தது ஒரு பயங்கரமான செறிவு. இந்த மன்றமே இருக்குமா இல்லையான்னு கேள்விக்குறியாக்கின ஒரு நெருக்கடியான காலகட்டம் அது. இந்த உடைந்த பாதை இருக்கு இல்லையா, இது ஒரு குறியீடு தான். நிஜத்துல நடந்துதான் அதுதான். நிர்வாகம் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சுது, நிதி நிலைமை கைமீறி போச்சு, கடைசியில செயற்குழுவே செயல்படாத நிலைக்கு வந்துடுச்சு. இந்த சின்ன சின்ன விரிசல்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மன்றத்தை ஒரு பெரிய நிதி நெருக்கடியில தள்ளிடுச்சு. அப்போ வருஷம் 2008 நிலைமை ரொம்பவே மோசமாகிடுச்சு. மன்றத்தோட கடன் எவ்வளோ தெரியுமா? $63,768. யோசிச்சு பாருங்க, இது வெறும் நம்பர்ஸ் கிடையாது. இது அந்த அமைப்போக எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கின ஒரு மிகப்பெரிய சுமை. சரி, இவ்ளோ பெரிய கடனை எப்படி அடைக்கிறது? அப்போதான் மன்றம் ரொம்ப கடினமான ஆனா ரொம்ப நேர்மையான ஒரு முடிவு எடுத்தது. அவங்களோட இளைஞர் இல்லம் சொத்தை வித்து அந்த பணத்துல கடன் அடைக்கிறது தான் அந்த முடிவு. இது வெளியில இருந்து பார்க்கறதுக்கு ஒரு தோல்வி மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையில இது அவங்களோட நேர்மைக்கு கிடைச்ச வெற்றி. பாருங்க, வங்கிக்கு கொடுக்க வேண்டிய கடன், உறுப்பினர்கள் கிட்ட வாங்கின கடன், சட்ட செலவுகள்னு ஒரு பைசா பாக்கி இல்லாம எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாங்க. ஒரு வழியா அந்த வழி நிறைஞ்ச அத்தியாயம் முடிவுக்கு வந்தது. நேர்மை ஜெயிச்சது. அந்த நெருக்கடியோட சாம்பல்ல இருந்து தான் ஒரு புதிய தலைமை உருவாச்சு. எதிர்காலத்துக்காக ஒரு முற்றிலும் புதிய பார்வையோட அவங்க வந்தாங்க. இதுதான் அந்த பெரிய திருப்புமுனை. 2017ல எல்லா கடனும் அடைச்சாச்சு. அது மட்டும் இல்ல, பேங்க்ல $1,29,000 மேல கையிருப்பும் இருந்துச்சு. ரொம்ப முக்கியமா ஒரு புது தொலைநோக்கு பார்வையோட ஒரு புதிய தலைமை பொறுப்பேற்க தயாரா இருந்துச்சு. சொல்லப்போனா பூஜ்யத்திலிருந்து ஒரு புது சகாப்தம் ஆரம்பிச்சது. ஆனா எதுக்கு இந்த திடீர் மாற்றம்? ஏன்னா அந்த புதிய தலைவர்கள் சமூகத்துல நிலவிட்டிருந்த சில கசப்பான உண்மைகளை நேருக்கு நேர் சந்திச்சாங்க. அதாவது வீட்டுக்கடன்ல சிக்கி தவிக்கிற இளைஞர்கள், குறைஞ்ச பிறப்பு விகிதத்தால சுருங்கிக்கிட்டே வர நம்ம சமூகம், தலைமுறையா எந்த சொத்தும் இல்லாததால அன்றாட வாழ்க்கைக்கே போராடுற நிலைமை, இதையெல்லாம் அவங்க பார்த்தாங்க. இந்த உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டதால மன்றத்தோட மொத்த கவனமும் மாறுச்சு. இனிமே வெறும் பாட்டு, நடனம், நாடகம்னு கலை நிகழ்ச்சிகள் மட்டும் செஞ்சா பத்தாது. மக்களோட முக்கியமான பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுதான் முதல் வேலைன்னு அவங்க முடிவெடுத்தாங்க. இது உண்மையிலே ஒரு புரட்சிகரமான மாற்றம். அதனால மன்றம் தன்னோட நோக்கத்தையே முழுசா மாத்திடுச்சு. சிங்கப்பூர் தமிழர்களோட பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு இன்ஜினா நாம மாறணும். இதுதான் அவங்களோட புதிய இலக்கு. இந்த புது நோக்கத்தோட மன்றம் தன்னோட 100வது வருஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய லட்சிய கனவு நிர்ணயிச்சது.
அவங்களோட இந்த புதிய தத்துவத்தை இந்த பிரமிட் ரொம்ப அழகா விளக்குது. இதோட அசைக்க முடியாத அடித்தளம் என்ன தெரியுமா? பொருளாதார வளம். அந்த அடித்தளம் வலுவா இருந்தா மட்டும்தான் அதுக்கு மேல தலைமை பண்பு, சொத்துரிமை, கடைசியா உச்சியில நம்ம கலாச்சார வளர்ச்சி, இப்படி ஒரு சமூகத்தையே கட்டி எழுப்ப முடியும்னு அவங்க நம்புறாங்க. பொருளாதார வலுவில்லாமல் ஓர் மொழியும் சமுதாயமும் மதிக்கத்தக்கதாக இருக்க முடியாது. இந்த ஒரு வரியில அவங்களோட புதிய கொள்கையோட முழு சாராம்சமும் அடங்கியிருக்கு. இதுதான் அவங்களோட தாரக மந்திரம். இதுதான் அவங்களோட அல்டிமேட் கோல். இன்னும் 40 வருஷத்துல, அதாவது மன்றத்தோட 100வது வருஷமான 2057ல சிங்கப்பூர் தமிழர்களை இந்த நாட்டுல ஒரு முன்னணி சமுதாயமா மாத்தணும். இதுதான் அவங்களோட மிகப்பெரிய கனவு. சரி, வீழ்ச்சியிலிருந்து எழுந்து ஒரு புதிய லட்சியத்தோட ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த மன்றத்தோட கதை நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த மிகப்பெரிய பயணத்துல ஒரு சமூகமா நம்மளோட பங்கு என்னவா இருக்க போகுது? யோசிப்போம்.